என் நாவிலிருந்து என் வாக்கிலிருந்து என்னை காக்கும் பழனி ஞான தண்டாயுதபாணி பொற்பாதம் போற்றி. நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம, போக அந்தரி பாலா நமோ நம, நாகபந்த மயூரா நமோ நம, பரசூர சேத தண்ட வினோதா நமோ நம, கீத கிண்கிணி பாதா நமோ நம, தீர சம்பிரம வீரா நமோ நம, गिरिराज दीपमंगल सोदी नमो नमः, तूय अंबल लीला नमो नमः, देवकुंजरी बागा नमो नमः, अरुள் தாராய். ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழ்தளம் புகழ் காவேரி யாழ்விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூரா. ஆதரம் பயிலாரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாலினில் ஆடல் வெம்பரி மீதேரிமா கையிலேகி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. அனைவருக்கும் வணக்கம். திருப்புகழ் வணக்கம். திருப்புகழே நமது வாழ்க்கை, திருப்புகழே என்றென்றும் நம்மை காக்கும். இப்போ நம்ம நாதவிந்து கலாதி நமோ நமோ அர்ச்சனை பார்த்தோம். அந்த திருப்புகழ் பழனி திருப்புகழ். ஸோ பழனி ஞான தண்டாயுதபாணி பொற்பாதத்தை போற்றி நம்ம இந்த திருப்புகளோட முக்கியமான பதிவு ஆரம்பிக்கிறோம். ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க, 6 படையும் அரிய தகவல்களும் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம 6 படை வீட்டையும் 6 படை வீட்டில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் அப்புறம் அரிய தகவல்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக குரு அருளும் பழனி ஞான தண்டாயுதபாணியுடைய அருளும் நமக்கு கிட்டியுள்ளது. அவருடைய அருளால், அவருடைய கட்டளையின் பேரில் நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பழனி திருத்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதனால தான் பழனி பாகம் 1, 2, 3, 4ன்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, பழனி 1ல் பழனி மண்ணில் உள்ள தெய்வங்கள் பார்க்க போகிறோம். பழனி பகுதி 2ல் கிரிவல பாதை தெய்வங்களை பார்க்க போகிறோம். பகுதி 3ல் கிரிவல மகிமை மற்றும் அந்த பழனி மலையில் உள்ள அபூர்வ மரங்கள், அப்புறம் நீர்நிலைகள், சுற்றி உள்ள நீர்நிலைகள் பார்க்க போகிறோம். பகுதி 4ல் சித்தர் ஜீவசமாதிகள், பழனி மற்றும் பழனி மலை, பழனி மண்ணில் உள்ள சித்தர் ஜீவசமாதிகள் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு அந்த பழனி ஞான தண்டாயுதபாணியுடைய அருள் கிடைச்சுள்ளது. ஸோ நீங்களும் இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு முன்னோட்ட காணொலியாக வெளியிடுறேன். அடுத்த பதிவில் பழனி புகழ் பகுதி 1 பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது எல்லாமே அந்த பழனி ஞான தண்டாயுதபாணியுடைய கட்டளை, அவருடைய ஆணை. அதை நம்ம நிறைவேற்றுவதே நம்முடைய அவருடைய வார்த்தையை சொல்லணும், அவருடைய பெயரை சொல்லணும், அவருடைய நாமத்தை சொல்லணுன்னாவே பல கோடி தவம் கடந்திருக்கணும். அவருடைய அனுகிரகம் இல்லாமல் பண்ண முடியாது, சொல்ல முடியாது, கேட்கவும் முடியாது. ஆக நீங்களும் நானும் அந்த பேரை பெற்றுள்ளோம். அவருடைய பொற்பாதம் போற்றி நன்றி. அடுத்த பதிவில் பழனி பகுதி 1 பழனி